السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் மகத்தான அருளினால் இந்த நிகழ்வின் தலைவரும் இந்த மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளருமாக இருக்கிற மரியாதைக்குரிய பெருந்தகை அவர்களே, அருமையான உலமா பெருமக்களே, பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, அருமையான மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற இந்த புனிதமான இடத்தில் அவனுடைய வேதத்தை சுமந்து கற்று கற்பித்து அதற்காக முயற்சி செய்கிற, நேரம் ஒதுக்கி அதற்காக பாடுபடுகிற இந்த குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது உண்மையில் உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து போகிறது. உலகில் நடக்கிற கூட்டங்களில், கூடுகிற சபைகளில் குர்ஆனை குறித்து பேசப்படுகிற சபையை விடவும் புனிதமானதும் மாண்புமிக்க ஒரு சபை உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம், அல்லாஹ்வினுடைய அருளை ஒட்டுமொத்தமாக உறிஞ்சிக் கொள்கிற, உள்வாங்கிக் கொள்கிற ஒரு உன்னதமான சபை இது. இந்த குழந்தைகளை உருவாக்குவதற்காக, இந்த குழந்தைகளின் மார்க்க உணர்வை ஊட்டுவதற்காக முயற்சி எடுக்கிற எல்லோரையும் அல்லாஹ் பாராட்டுகிறான். அவருடைய இம்மை மறுமை வாழ்வுக்கான உத்தரவாதங்களை தருகிறான். குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில் இந்த பிள்ளைகளை இப்படி உருவாக்கிய ஒன்றுக்காகவே அவன் தருகிற வெகுமதிகளும் பரிசுகளும் ஏராளமாக இருக்கிறது என்பதை நாம் குர்ஆனிய சபைகளில் அதிகம் செவியுற்றிருப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த சபையில் நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். குர்ஆன் என்பதற்கு ஓதப்படுதல் என்று பொருள். ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற ஒரு வேதம் எதுவென்றால் குர்ஆன் மாத்திரம்தான். ஏனைய வேதங்கள் பல சமூகங்களுக்கு தரப்பட்டன. அது தொடர்ந்து ஓடுதலில் இல்லாததன் காரணமாக அந்த வேதங்கள் திரிவுபட்டு விட்டன, மாற்றமடைந்து விட்டன, சிதிலமடைந்து விட்டன. குர்ஆன் சிதிலமடையாமல், மாசில்லாமல், மறுவில்லாமல் இன்று அல்ல, கியாமத் வரை அதனுடைய புனிதம் காக்கப்படுவதற்கு ஒரே காரணம் அது ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதுதான். அல்லாஹ் ஜல்ல தஆலா தன்னை அருளாளன், அன்புடையவன் என்று அல் குர்ஆனில் அறிமுகம் செய்கிறான் என்றால், தன்னை அருளாளன் என்று சொல்வதற்குரிய காரணத்தை அல்லாஹ் அருள்மறையில் அறிவிக்கிற பொழுது அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சொல்கிறார். அருளாளன் அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் என்று ரஹ்மானாக தான் இருப்பதற்குரிய அதற்குரிய காரணத்தை, அதற்குரிய நோக்கத்தை அல்லாஹ் தெரிவிக்கிற பொழுது குர்ஆனை இறைக்கு தந்ததை அதன் காரணமாகவும் அடையாளமாகவும் நமக்கு அறிவிக்கிறான் என்று சொன்னார். இறைவனுடைய அருள் இந்த குர்ஆனில் அப்படியே
பொதிந்து கிடக்கிறது, முழுமை பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உம்மத்தில் அதிகம் அதிகம் குர்ஆனின் மீது, அதை ஓதுவதன் மீது தகுந்த கவனமும் போதிய கவனமும் அக்கறையும் ஆர்வமும் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால், வளர்ந்து வருகிற இந்த தலைமுறைகளை குறித்து கொஞ்சம் கவலை இல்லை. ஆனால் வளர்ந்து விட்ட இளைஞர்கள், பெரியவர்கள் குர்ஆனை தொட்டு பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிற்று? நாம் கொஞ்சம் நமக்குள் நாம் கேள்வி கேட்டுக் கொள்வோம். குர்ஆனை தொட்டு பார்த்து ஓதி எத்தனை நாட்கள் ஆயிற்று? நம்முடைய வீடுகளில் பெண்களிடத்தில் குர்ஆன் புழக்கத்தில் இருக்கிறதா? குர்ஆனை ஓதுதல் என்பது அவர்களுடைய பழக்கமாக மாறி நிற்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தால், ஒவ்வொரு குடும்பத்திலும் யோசித்து பார்க்கிற பொழுது அந்த கேள்விக்கு தேவையான மகிழ்ச்சிகரமான பதிலை நம்மால் சொல்லிவிட முடியுமா என்றால் அது சந்தேகமாகவே இருக்கிறது. பெருமக்கள், குர்ஆனை ஓதுதல் என்பது எவ்வளவு மகத்தான ஒரு பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், உம்மீன்களுக்கு வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன், அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றும் அறியாத என்று நாம் அதற்கு அர்த்தம் கொள்கிறோம். ஆனால் உம்மீன் என்பதற்கு தஃப்சீரின் தரப்படுகிற விளக்கம் என்னவென்றால், வேதம் வழங்கப்படாத ஒரு சமூகமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இறைவன் விரும்பிய பொழுது அந்த விருப்பத்தை எப்படி நிறைவு செய்தான் என்றால், அந்த விருப்பத்தை எதிலிருந்து இறைவன் துவங்கினான் என்றால், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இங்கே நாம் வியந்து யோசிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கிறது. என்ன இடம் என்றால், குர்ஆன் அரபியில் இருக்கிற ஒரு வேதம். குர்ஆன் யாருக்கு இறங்கியது என்றால் அது அரபுகளுக்கு இறங்கியது. அரபுகளும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இலக்கணத்தில் உச்சத்தில் இருந்தவர்கள். அவர்கள் கோபத்திலும் கூட கவிதை வாசிப்பார்கள். கவிதையின் எந்த இலக்கண பிழையும் இருக்காது. அவ்வளவு சரளமாக அரபியில் உரையாடக்கூடிய இலக்கண இலக்கிய உச்சத்தில் இருந்தவர்கள், மகத்தான மாண்புமிக்கவர்கள், ஆளுமிக்கவர்களாக இருந்தவர்கள் அந்த அரபு பெருமக்கள். அந்த அரபு பெருமக்களிடத்தில் குர்ஆன் அரபியில் இறங்கியது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த மக்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக ஓதுவதும் ஓதுதலை கேட்பதும் என்பது குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குர்ஆனுக்கு சில கடமைகள் உண்டு, நமக்கெல்லாம் தெரியும். ஒன்று குர்ஆனை ஓதுவது, இன்னொன்று குர்ஆனின் அர்த்தங்களை விளங்கிக் கொள்வது, மூன்றாவது அதன்படி வாழ முயற்சிப்பது, நான்காவது இந்த அனுபவங்களை அகிலத்திற்கு எடுத்துச் சொல்வது. இந்த 4 கடமைகளும் குர்ஆனை சார்ந்த கடமைகள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய, ஒவ்வொரு மனிதனும் செயல்படுத்தியே ஆக வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் இந்த 4, இல்லையா? அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கடமை என்பது குர்ஆனை ஓதுதல் என்பது. அன்பிற்குரியவர்களை, ஓதுகிற பொழுது என்ன நிகழ்கிறது தெரியுமா? பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடத்தில் நீ பேச வேண்டும் என்றால் 2 ரக்காத்துகளை தொழு. 2 ரக்காத்துகளை தொழு. அது அல்லாஹ்விடத்தில் நீ பேச முடியும். இறைவனின் பேச்சை நீ கேட்க வேண்டும் என்றால் குர்ஆனை எடுத்து ஓடு. குர்ஆனை எடுத்து ஓடு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் தொழுகையில் இன்று ஓதுகிற பொழுது அல்லாஹ் இந்த உரையாடலை செவிமடுக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அதற்கு பதிலளிக்கிறான், இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும். இறைவன் அதற்கு பதில் தருகிறான். எனவே ஒரு மனிதன் தொழுகையில் இன்று ஓதுகிற பொழுது, தொழுகையில் நிற்கிற பொழுது, அதை ஓத துவங்குகிற பொழுது அல்லாஹ்வோடு பேசுகிறார். இறைவனின் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் அதற்குத்தான் கலாமுல்லா என்று குர்ஆனுக்கு பெயர் இருக்கிறது. கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு. நாம் அடிக்கடி சபைகளில், இது மாதிரியான சபைகளில் அடிக்கடி கேட்டு வருகிற ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வினுடைய சொல். இது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சொல் எப்படி நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது.
நம் வரை எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹஜ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோகையில் அவர்கள் தனியாக தவறிருக்கிற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வேதத்தின் சொற்களை சுமந்து வருகிறார்கள். இக்ரா என்கிற அந்த சொல்லோடு குர்ஆனின் வார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த உலகில் முதலில் ஒலித்த இறைவனின் சொல் என்பது இக்ரா, ஓது என்பதுதான். ஓது என்றால் இதற்கு வாசியுங்கள், படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல அர்த்தங்களை விளக்கங்களாக சொல்லப்படுவது என்றாலும் கூட, அன்பிற்குரியவர்களே, பெருமக்கள் நமக்கு தருகிற விளக்கம் என்ன தெரியுமா? இக்ரா என்றால் குர்ஆனை ஓதுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக், உங்களுடைய ரப்பின் நாமத்தை கொண்டு குர்ஆனை ஓதுங்கள் என்பதுதான் அதற்குரிய சரியான பொருளாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனின் சொல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழியாக பெருமானாருக்கு வந்து சேர்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். அதிலே சில குறிப்பான தோழர்கள் இருந்தார்கள். சில குறிப்பான தோழர்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த 4 பேர்களும் தவிர்க்க முடியாதவர்கள். பெருமானாரிடத்திலிருந்து நேரடியாக குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், எந்த அடிப்படையில் குர்ஆனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த பாடத்தை பெருமானாரிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற பெருமக்கள் இந்த 4 சஹாபிய பெருமக்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சஹாபிகளுக்கு வந்து இறங்கியது. அதற்கு பின்னால் தாபியீன்கள், தாபியீன்கள், முன்னோர்கள், மூத்தவர்கள், முன்னோடிகள், நம்முடைய அசாத்திதாக்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நாம் நம்மிடத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சேர்கிறது என்றால், ஓடுதல் என்கிற அந்த பாரம்பரியம் எங்கு துவங்கி எங்கே வந்து தொடர்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கிலி தொடரை கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். இந்த சங்கிலி தொடர் இருக்கிறது அல்லவா, கொஞ்சம் கண்மூடி யோசித்து பாருங்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால் இதன் எதிரொலி எங்கே போய் ஒலிக்கிறது தெரியுமா? அரிசில் போய் ஒலிக்கிறது. அரிசில் போய் ஒலிக்கிறது. அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅக்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்கிற அந்த வசனத்திற்கு நாம் எப்படி பொருள் தருகிறோம்? ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வசனம். ஒரு வகையில் இந்த வசனத்திற்கு இந்த அர்த்தம் ஒரு வகையில் பொருத்தம் என்றாலும் அதற்குரிய பூரணமான பொருள் என்ன தெரியுமா? முழுமையான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கயிறை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறு எது தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹில் மதீன். குர்ஆன் இருக்கிறதே அதுதான் உறுதிமிக்க அல்லாஹ்வின் கயிறு என்றார்கள். ஒரு கயிறு தொங்குகிறது, அதை நாம் பற்றி பிடிக்கிறோம் என்றால் ஒரு முனை நம் கையில் என்றால் மறுமுனை அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது. ஒரு முனை நம் கையில் என்றால் மறுமுனை அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது. எனவே குர்ஆனின் பாதையில் பயணிக்க தொடங்குகிற ஒரு மனிதன் எங்கே போய் இணைகிறான், எங்கே போய் சேர்கிறான் என்றால், அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் கண்மூடி மகிழ்ச்சிகரமாக அந்த உணர்வுபூர்வமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் குர்ஆன் ஓதுவதிலிருந்து உங்களால் ஒடுங்கி வாழவே முடியாது. குர்ஆன் ஓதுவதிலிருந்து உங்களால் ஒடுங்கி வாழ்ந்து விடவே முடியாது. ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார் என்றால் ஓதுகிற அந்த மனிதனின் குரலை செவிமடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல முடியாது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் பார்க்கிறோம். குர்ஆன் என்றால் சாமிய பெருமக்கள் எல்லாவற்றையும் இழக்க முன்வந்து விடுவார்கள். குர்ஆன் ஒன்றை சொல்லிவிட்டதா அதற்கு செயல்படுவதில் அவர்களுக்கு தயக்கம் இருக்காது, அவர்களுக்கு மனக்குழப்பம் இருக்காது. குர்ஆன் தான் அவர்களுடைய சிரிப்பிற்கு காரணமாக இருந்தது. குர்ஆன் தான் அவர்களின் அழுகைக்கு காரணமாக இருந்தது. குர்ஆன் தான் அவர்களின் வீரத்திற்கு காரணமாக இருந்தது. குர்ஆன் தான் அவர்களின் தானத்திற்கு காரணமாக. குர்ஆன் ஒன்றை சொல்லிவிட்டது என்றால் பெருமக்களே, அதன் அடிப்படையில் தன் வாழ்வை உரசி பார்க்கிற அந்த போக்கில் சஹாபிகள் எப்போதும் பின்வாங்கியது கிடையாது. ஒருபோதும் அவர்கள் பின்வாங்கியது கிடையாது. இறைவனின் அருள் இதில் உண்டு என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அந்த அருளை தன் வாழ்வை இணைத்துக் கொண்டு வாழ்வதில் அந்த சஹாபிய பெருமக்கள் மகிழ்ச்சிகரமான
அனுபவங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்முடைய வரலாற்றில் பார்க்கிறோம். ஆக குர்ஆன் தான் அவர்களை வழிகாட்டியது, அவர்களை வழிநடத்தியது, அவர்களுடைய வாழ்க்கையின் துணையாக இருந்தது. எனவேதான் பசி அவர்களுக்கு பெரிதாக இல்லை, போர்க்களத்தில் அவர்களுக்கு வெற்றி பெற்றார்கள். எதிரிகள் நாம் வாடுகிற இந்த காலங்களை விடவும், நாம் வாடுகிற சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த எதிர்ப்புகளை விடவும், இந்த அச்சுறுத்தல்களை விடவும், இத்தகைய ஆபத்துகளை விடவும் அந்த சஹாபிக பெருமக்களுக்கு அவர்கள் எதிர்கொண்ட அச்சுறுத்தல்கள் இதை விட 1000 மடங்கு அதிகம். ஆனால் அவர்களின் பலம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் அவர்களின் கைகளில் இருந்தது. அஹ்லும் குர்ஆனாக இருந்தார்கள், அஹ்லுல்லாஹாக இருந்தார்கள். குர்ஆனை அதிகம் ஓதுபவர்களுக்கு மார்க்கம் அவர்களுக்கு சூட்டுகிற பெயர் என்ன தெரியுமா? அஹ்லுல்லாஹ். அஹ்லுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் அல்லாஹ்வானா, அவர்கள் அல்லாஹ்வின் வாசிகள், அல்லாஹ் வாசிகள். அன்பிற்குரியவர்களே, நாம் எதனோடு இணைகிறோமோ அதை வைத்துத்தான் நம்முடைய மதிப்பும் மரியாதையும், இல்லையா? நாம் யாரோடு இணைகிறோம்? குர்ஆனின் மூலமாக யாரோடு இணைகிறோம் என்றால் அல்லாஹ்வோடு இணைகிறோம், அல்லாஹ்வோடு இணைகிறோம். இந்த குழந்தைகளின் உள்ளத்தில், பிஞ்சு உள்ளத்தில் குர்ஆன் ஊட்டப்படுகிறது, உணர்வூட்டப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த பிள்ளைகளில் எத்தனை இவ்வளவு சகோதரர்கள் இருப்பார்கள் சொல்ல முடியாது. இந்த குழந்தைகளில் எத்தனை சாலிம் மௌனா அபி ஹுதைஃபாக்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த குழந்தைகளில் எத்தனை முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. மக்காவில் இருந்து மதீனாவினுடைய வாழ்க்கைக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்வதற்கு முன்பாகவே மதீனத்து மக்களை குர்ஆனின் அடிப்படையில் புடம் போட்டவர்கள் யார் தெரியுமா? ஹஜ்ரத் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். குர்ஆனை மதீனா முழுக்க மனங்களில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஹஜ்ரத் முஸஅப் ரலியல்லாஹு. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது அவர்களின் பணி எளிதாகவும் இலகுவாகவும் அமைந்ததற்கு என்ன காரணம் என்றால், புடம் போட்ட நிலையில் மதீனத்து மக்களின் மனது தயாராக இருந்தது. மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மதீனத்து மக்களின் மனம் பண்படுத்தப்பட்டிருந்தது, பக்குவப்படுத்தப்பட்டிருந்தது. அதை யார் செய்தது என்றால் ஹஜ்ரத் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எதை வைத்து செய்தார்கள் என்றால் குர்ஆனை வைத்து செய்தார்கள், குர்ஆனை வைத்து செய்தார்கள். பெருமக்களே, குர்ஆனின் ஒரு சொல் சஹாபிகளின் வாழ்க்கையை அப்படியே திருப்பிக் கொண்டிருக்கிறது. அறிமுகமான வரலாறு தானே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு, நமக்கெல்லாம் தெரியும். அதை வரலாறு ஒரு கதை கேட்பது போல, ஒரு பரவசம் தருகிற ஒரு கதையை கேட்பது போல அந்த சம்பவத்தை சாதாரணமாக கடந்து போகிறோம். பெருமக்களே, அந்த சம்பவங்களை வாசிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் நம்முடைய உள்ளத்தை தட்டி போக வேண்டிய ஒரு விஷயம், ஒரு உணர்வு எதுவென்றால், எத்தனை குர்ஆனின் வசனங்களை நாம் செவிமடுத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு தடவையாவது அந்த சிலிர்ப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம், அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? ஒரு மூடனாகவும் மூர்க்கமாகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்களுக்கு குர்ஆனின் சில வசனங்களை செவிமடுத்ததற்கு பின்னாலே அவருடைய உள்ளம் அப்படியே மாறி போகிறது. எப்படி இருந்தது என்றால், ஒரு கடின பாறையாக இருந்த ஒன்று ஒரு மெழுகு போல எப்படி உருகியது, எப்படி கடும் பாறை ஒரு மணல் போல எப்படி மாறியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குர்ஆனின் வசனங்களை எத்தனை முறை கேட்கிறோம்? அப்துல் பாசி ஓடுகிறார் கேட்கிறோம், காபாவிற்கு சென்றால் அப்துல் ரஹ்மான் சுதீசி ஓடுகிறார் கேட்கிறோம், கிராத்தினுடைய அவைகளில் பல காரிகள் ஓதுவதை நாம் கேட்கிறோம். நம்முடைய கண்களில் எப்போதாவது கண்ணீர் வடித்திருக்கிறதா? இதா சமிஉ மா உன்ஸில இலா ரசூல் தரா அய்யுனஹும் தஃபியது மினல் தம் ஹஸனன் அல்லா யஜிது மா யன்ஃபிகு. அல்லாஹ் சொல்கிறானே, குர்ஆனை கேட்டவர்கள், அந்த கேட்டவர்கள் அவருடைய உள்ளத்தில் சிலிர்ப்பை அவர்கள் அனுபவித்தால் அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொங்கி வடிந்து ஓடும் என்று அல்லாஹ் சொன்னார். எத்தனை தடவை நாம் கண்ணீர் வடித்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டாமா? இறைவனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்றால் அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் யோசியுங்கள். நமக்கு பிரியமான ஒருவரை, நமக்கு பிரியமான ஒருவரின் இடத்திற்கு நாம் செல்கிறோம் என்றால் தூரம்
சமீபிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பரவசம் வருகிறதா இல்லையா? அந்த இடத்தை பார்க்கிற பொழுது, அவருடைய கட்டப்பட்ட வீட்டை பார்க்கிற பொழுது, அவரையே பார்க்கிற பொழுது, அப்படி பார்ப்பதற்காக நாம் பயணிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான பேருவகையும் பரவசமும் நமக்கு வருகிறதா இல்லையா? உலகில் ஒரு சின்ன அனுபவத்தை, ஒரு பரவசத்தை பெறுவதற்காக நாம் ஒரு கட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்காத வரை நம்முடைய பயணங்கள் அர்த்தமடைவதில்லை. ஆனால் திருக்குறானை பொறுத்தவரை எடுத்து ஓதுகிற பொழுது அல்லாஹ்வுடைய கலாம் இது. அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். அல்லாஹ் என்னிடத்தில் பல செய்திகளை சொல்ல விரும்புகிறான். பெருமானார் ஓதி காட்டிய வசனங்கள் இவை. இந்த வசனங்களின் வாழ்வியல் இப்படி அமைந்தது. சஹாபிகளை இந்த வசனம் புரட்டப்பட்டிருக்கிறது. எதிரிகளின் உச்சத்தில் உள்ளத்தில் இந்த வசனம் மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற அறிவோடு குர்ஆனை வசனத்தை நாம் ஓத துவங்குகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, எப்படி அந்த மக்களுக்கு குர்ஆன் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்ததோ அந்த உண்மையை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கிறோம். அதுவரை எப்படி இருக்கிறது தெரியுமா? குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை உண்டு, மறுப்பு இல்லை, மாற்றுக்கிறது இல்லை. அர்த்தம் தெரிந்து ஓடினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் ஓடினாலும் சரி, அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை நமக்கு தந்து விடுவான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் குர்ஆன் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றார். நன்மைகளை தருவது என்பது வேறு, குர்ஆனில் மூலமாக நாம் பயன் பெறுவது என்பது வேறு. வாழ்க்கைக்கு பயனிக்க ஒரு அம்சமாக குர்ஆனை நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு. அன்புக்குரியவர்களே, அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் குர்ஆனை ஓதுதல், குர்ஆனின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுதல், அதன்படி வாழுதல், அதன் வழியாக பரவசம் கொள்ளுதல், இந்த அகிலத்தை அதன் அடிப்படையில் மாற்றுதல் என்பதை எல்லாம் நாம் இன்னும் ஒரு சில கட்டங்களை தாண்ட வேண்டிய இருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் உக்ரி அலைக்கல் குர்ஆன். உபய், உனக்கு குர்ஆனின் சில வசனங்களை உனக்கு நான் ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். யார் சொல்றாங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பெருமானார் அவர்கள் உபையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை சொன்ன போது அவருடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கத்தை அவர் உணர்கிறார். அவர் அடுத்து கேட்கிறாரு, அல்லாஹ் சொன்னான்னு யார சொல்லுதா? என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு இந்த உத்தரவை தந்திருக்கிறார். என்னுடைய பெயரை சொல்லி, அதாவது யாரையாவது ஓடி காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னானா, அல்லது என்னுடைய பெயரை உங்களிடத்தில் குறிப்பாக சொல்லி ஓடி காட்ட சொன்னானா என்று கேட்ட பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். இந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்னாடி அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறார். அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போய்விடுகிறார்கள். எந்த அல்லாஹ்? இந்த அகிலத்தை படைத்தவன், அகில மக்களுக்கு எல்லாம் தந்து வளர்ப்பவன், பரிமாணம் செய்பவன், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவன், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றின் வசதிகளையும் உருவாக்கி தந்திருப்பவன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள் கோடி கோடி கோடி, அந்த அல்லாஹ் என் பெயரை சொல்லி உங்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்கள் சொன்னாங்க, ரப்புல் ஆலமீனிடத்தில் நான் ஞாபகம் கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் நினைவு கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஒரு கோடி அரிசி, 1 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி இருக்குது அரிசி. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அரிசியை மட்டும் எடுத்து, இந்த அரிசி நல்ல அருமையான அரிசி அப்படின்னு சொன்னா அந்த அரிசிக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். உலகத்தில் படைப்புகள் கோடான கோடி, அந்த கோடான கோடி படைப்புகளில் என் பெயரை மாத்திரம் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி, யார் சொல்லலாம் என்னிடத்தில் ஓட வேண்டும், ஓடி காட்ட வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரா என்று கேட்ட பொழுது அந்த கேள்விக்கும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்று சொன்னார்கள். ஹதீஸ்ல வருகிறது, அவருடைய 2 கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது, கண்ணீர் வழிந்து கொண்டே. அன்பிற்குரியவர்களே, அத்தகைய அற்புதமான பரவசங்களை நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. எந்த சஹாபியாக முடியாது, சஹாபியாக முடியாது. ஒரு மனிதர் சஹாபியாக முடியுமா? முடியாது.
ஒரு மனிதன் நபியாக முடியுமா? முடியாது. ஷஹீதுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது, வலிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது, அல்லாஹ்வின் நேசராக மாறுவதற்கு அதிகம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனை நாம் எப்படி ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கொடுக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை எப்படி வணங்கணுமோ, இறைவா உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி எங்களால் வணங்க முடியவில்லை, உன்னை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அப்படி எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று மேன்மக்கள் தங்களுடைய வணக்க நிலைகளை ஒப்புக்கொண்டது மாதிரி நம்முடைய வாழ்வு எந்த இடத்தில் இருக்கிறது, குர்ஆனோடு சார்ந்து நம்முடைய வாழ்வு எங்கே இருக்கிறது என்பதை நாம் அவசியம் நாம் யோசிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருமக்கள் இந்த குழந்தைகளை பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் அமைதியா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அதிகம் மகிழ்ச்சிப்படுத்துகிற அம்சங்களில் ஒன்று குழந்தைகளின் சபை. குழந்தைகளை கண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதூகலமாகி விடுவார், குதூகலமாகி விடுவார். அதான் ஒரு சஹாபி வந்து பார்க்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனையும் ஹுசைனையும் மடியில வைத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா பேர குழந்தைகளை பிள்ளைகளை விட நம்ம ரொம்ப பெருசா பார்ப்போம் இல்லையா? பிள்ளை ஒரு தப்பு செஞ்சா வேற மாதிரி இருக்கும், கண்டிப்போம். பேர குழந்தை ஒரு தப்பு செஞ்சா கண்டுக்கிறாம இருக்கும், கண்டுக்கிறாம இருப்போம். ஏன்னா பேர குழந்தைகள் மீது பிரியம் அதிகம். அதுவும் மக பிள்ளைகளாக மாறிடுச்சுன்னு வைங்க, பசங்க பிள்ளைகளையாவது கொஞ்சம் அப்படி லைட்டா தட்டுவோம். பொம்பளை பிள்ளை பெத்த பிள்ளைகளா இருந்துச்சுன்னா நம்ம உசிரை அங்கதான் இருக்கும். காலையில வர்றது சாயங்காலம் வரல அப்படின்னா அந்த முகத்தை பார்க்கலாம் நமக்கு கொள்ளாது இல்லையா? அது மாதிரி பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஸனையும் ஹுசைனையும் வைத்து கொஞ்சம் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாட்டுப்புற தோழர் வந்து பார்க்கிறார். இந்த காட்சி அவரை ஒரு மாதிரியா யோசிக்க வைக்கிறது. என்றால் இங்கிதங்களையும் இதங்களையும் நாகரிகங்களையும் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் அண்ணன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் இந்த உலகத்திற்கு அகில உலகத்திற்கும் நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில் அவர் அப்படி வியந்து நின்ற பொழுது அவர் சொன்னாரு, எனக்கு 10 பிள்ளைகள் யாரும் சொல்லலாம், 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளையை கூட நான் என்ன செஞ்சது இல்லை, முத்தமே கொடுத்ததில்லை. எவ்வளவு அன்பான தகப்பனா இருப்பாங்க. 10 பிள்ளையை ஒரு முகத்தான ஒரு முத்தம் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கிறன்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் இதயத்திலிருந்து இறைவன் இரக்கத்தையும் அன்பையும் எடுத்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ முத்தம் என்பது அன்பின் அடையாளம் என்று சொன்னால் குழந்தைகளை பார்க்கிற பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குதூகலமாயிருக்கும். ஒரு தடவை ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி துணைவி அவங்க நமக்கெல்லாம் அம்மா, அவங்களுடைய வீட்டிற்கு வாரத்திற்கு ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்குவார்கள். எப்போ வர்றாங்களோ அவங்களுடைய ஹாலா யார் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹாலா தான் மைமூனா அம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து எங்கே தங்குகிறார்களோ அன்றைய இரவு அங்கு போய் தங்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை சொன்னாங்க, ஹலாக்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறாங்களோ தொழுகைக்கு எந்திரிக்கிறாங்களோ என்ன எழுப்பி விடுங்க. வந்து படுத்ததுக்கு காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹிதுமத் செய்யணும். அந்த குழந்தை எவ்வளவு பாக்கியமான குழந்தை. அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் அது மாதிரி ஆக்கணும். முன்னோர்களை மதிக்கிற, மரியாதை செய்கிற, முன்னோடிகளை கண்ணியம் செய்கிற ஒரு தலைமுறை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டு இருக்குது. என்ன மரியாதை தருவது என்பது மனதை பணிவாக வைத்துக் கொண்டால்தான் அது நடக்கும். இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு அத்தகைய உணர்வுகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பண்பாட்டை முதல்ல கத்துக் கொடுக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோடிகள், நாம் யாரையெல்லாம் மதிக்கிறோமோ அவர்களையும் அவர்கள் மதிக்க வேண்டும் என்கிற பாடத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு இப்பவுமே கற்றுக் கொடுக்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ் வருது, பித்து ஃபீ பைத்தி ஹாலதி, இந்த ஹாலாவுடைய வீட்டுல நான் இரவில் தங்கினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல இருந்திருக்கிறாங்க.
எந்திரிச்சு அவங்க பாத்ரூமுக்கு போறாங்க. போயிட்டு வெளியில வரும்போது சுத்தம் செய்வதற்கான தண்ணி ஒரு பாத்திரத்துல ரெடியா இருக்கு. ஒரு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்து துடைக்கிறதுக்கு டவலும் ரெடியா இருக்குது. சல்லல்லாஹு இரவு நேரம் யாரும் இல்லை. இந்த வேலைகளை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கவனிச்சு பார்த்தா சிறுவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல மிக பெரும் அருள் இல்லையா, ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்தவங்க. ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் எறும்புகள் உட்பட உயிரினங்களில் மிக மிக சிறு உயிரினமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக அருள் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு இந்த உபகாரம் செய்ததற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கொடுத்த உபகாரம் என்ன தெரியுமா? ஒரு துஆ சொன்னாங்க. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம அல்லிமுஹுல் அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹுல் குர்ஆன் அப்படின்னு துஆ சொன்னாங்க. என்ன துஆ? நமக்கெல்லாம் கேள்விப்பட்டோம். யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தில் ஒரு ஞானமிக்க குழந்தையாக இந்த குழந்தைக்கு ஆக்கு. குறிப்பா சொன்னாங்க, குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனுடைய ஞானத்தை இந்த குழந்தைக்கு ஊட்டிவிடு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அன்பிற்குரியவர்கள், 8 வயசு அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் துஆ செய்யும்போது 8 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு தான். வாழ்க்கையில பார்க்கிறோம், குர்ஆனுக்கு விளக்க உரை தருவதில் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்கிற ஒரு தகுதியோடு கடைசி வரை இருந்தவர்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு உஸ்மான், அதற்கு உமர், அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இத்தனை ஹலீஃபாக்கள் இருந்த காலகட்டங்களில் அரசாங்க ரீதியாக ஒரு சட்டம் அமலுக்கு வருகிறது என்றால், அந்த அமலுக்கு வருவதற்கு முன்பாக அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டு அது ஒழுங்காக குர்ஆனுடைய விளக்கங்களுக்கு ஒத்து போயிருக்கிறதா என்று சரிபார்க்கின்ற பொறுப்பு யாருக்கு தரப்பட்டிருந்தது என்றால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தரப்பட்டது. இவ்வளவு மகத்தான மாண்பும் மரியாதையும் விவகாரத்தின் வழியாக கிடைத்தது என்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எதை அடிப்படையாக வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹுல் குர்ஆன் என்கிற அந்த குர்ஆனின் அடிப்படையில் அவர்கள் அந்த வாழ்வை பெற்றார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனா அன்பிற்குரிய பெருமக்களை, இப்படி வரலாற்றிலே பல்வேறு சம்பவங்கள் குர்ஆனினால் தங்களின் வாழ்வை உயர்த்திக் கொண்டனர். நம்முடைய பள்ளிகள்ல இப்போ நிறைய ஜன்னல்கள் இருக்கும், நிறைய அலமாரிகள் இருக்கும், நிறைய செல்ஃப்கள் இருக்கும். குர்ஆன் நிறைய அடிக்கடிக்கப்பட்டு, நம்முடைய குடும்பங்கள்ல யாராவது வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா, அங்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி, மறைந்து விட்ட வஃபாத்தாகிவிட்ட அவர்களுக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்கிற நியத்து வருகிற பொழுது அவருடைய மனசுல வரக்கூடிய முதல் எண்ணம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல்ல ஒரு 2 குர்ஆனை வாங்கி வச்சிருக்கோம். பள்ளிவாசல்ல ஒரு 2 குர்ஆனை வாங்கி வச்சிருந்தோம். நல்ல கவனிக்கணும், அண்டர்லைன் போடுங்க. பள்ளிவாசல்ல 2 குர்ஆனை வாங்கி வச்சிருந்தோம். அவங்க நியத்தின்படி பள்ளிவாசல்ல வாங்கி வச்சிடறாங்க. ஆனா அந்த குர்ஆன் ஓதப்படுதா? இன்னைக்கும் சரி, மக்காவிலும் மதீனாவிலும் சரி, அன்றைக்கு நீங்க எவ்வளவு குர்ஆன் வைக்கப்பட்டுதான் அந்த குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மக்காவிலும் ஹரமில் 2 ஹரம்களிலும் சரி, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கான வகுப்புகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கான வகுப்புகள் மக்காவில் 2 ஹரம்களிலும் மதீனாவிலும் சரி, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கான வகுப்புகள் இப்போதும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் துவங்கிய அந்த பணியின் ஒரு துளிதான் நம்முடைய மஸ்ஜிதிலே, இதாயா மஸ்ஜிதிலே இந்த பிள்ளைகள் குர்ஆனை தொடுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள் என்றால், இந்த ஓதுகிற இந்த பாரம்பரியம், இந்த வம்சம் எங்கிருந்து துவங்குகிறது என்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு ஸுஃபாக்களுக்கு, திண்ணை தோழர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதனுடைய பாரம்பரியத்தின் நீட்சியாகத்தான் இத்தகைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்கள், அன்பிற்குரிய பெருமக்களை, இப்படி பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். பல்வேறு செய்தி. ஒரு சஹாபி இருந்தாங்க, சாலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அடிமையாக தன் வாழ்வை துவங்கியவர், அடிமையாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் பார்ப்பதற்கு அழகிய தோற்றம் கூட கிடையாது அவருக்கு. பார்ப்பதற்கு அழகிய தோற்றம் கூட கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சிரியாவுடைய சந்தையில விற்கப்பட்டார் அவர்.
விற்கிறவரு இவரை கூவி கூவி விற்க முடியல. ஏன்னா யாரும் வாங்கல, யாருமே வாங்கல அவரை. அவ்வளவு நேரம் கூவி நின்றும் அவரால் அவரை விற்க முடியவில்லை என்பதற்காக சொல்லி அவரிடத்திலேயே சொன்னார், நீ உன்னையே விலை சொல்லி வித்துக்கோ, யாராவது வாங்கிட்டு போனா நான் காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி சிரியாவின் சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டவர் கடைசியில் மக்காவிற்கு வந்து அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி அவங்கள வாங்குறாங்க. வாங்கி தன்னுடைய கணவர் அபூ ஹுதைஃபாவுக்கு வந்து பணிபடிக்காக வேண்டி அந்த சாலிமை என்ன செய்கிறார்கள், ஒரு பரிசாக கொடுக்க, அன்பளிப்பாக கொடுக்கிறார். இவரு அபூ ஹுதைஃபா வந்து அந்த அந்த அடிமையை பிள்ளை மாதிரி வளர்க்கிறார், பிள்ளை மாதிரி வளர்க்கிறார், அவ்வளவு பாசம் ஊட்டி வளர்க்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சாலிம் வந்து சேர்ந்த அந்த நாளில் இருந்து மக்காவினுடைய அந்த குர்ஆனிய உணர்வோடு அந்த மக்கள் வாழ்ந்த அந்த காட்சி அவருக்கு ரொம்ப பரவசமாக இருக்கிறது. குர்ஆனுடைய சபைகளுக்கு செல்வார், குர்ஆனை எப்படி ஓதுவது என்று கற்றுக்கொள்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக பற்றிக் கொள்வார். அவருடைய சபையிலிருந்து அவர் எப்போதும் பிரித்து விடுவதில்லை. குர்ஆனை தெளிவாக அதனை பூரணமாக ஓதுவதில் எல்லையை கடந்தார், உச்சத்தை தொட்டவராக அவர் மாறிப்போனார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த சாலிம் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வர்றாங்க. கடந்து வரும்போது ஓதுபவர் சாலிம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடிமையாக இருந்த ஒரு சாலிம் குர்ஆனினால் ஈர்க்கப்பட்டு குர்ஆனுடைய வாழ்வை மேற்கொண்டு ஓதுவதை பார்த்து புரிந்து கொண்டு அவர்தான் ஓடுகிறார் என்பதை புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் வந்து சேரலைய வீட்டுக்கு அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. தாமதமாக வந்து சேருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆயிஷா அம்மா கேட்டதுக்கு இதுதான் பதிலா சொன்னாங்க, இல்ல வரும்போது சாலிம் ஓதிட்டு இருந்தாரு, அவர் கேட்பதை அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய மனம் விரும்பியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ தெரியுமா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா இந்த மனிதரை என் உம்மத்தில் நீ ஆக்கி வைத்ததற்காக உனக்கு நன்றி சொல்கிறேன். என் உம்மத்தில் ஒருவராக இந்த சாலிமை நீ ஆக்கி தந்ததற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாலிம் எவ்வளவு மகத்தான மனிதராக மாறி போனார் அப்படின்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலம், அந்த உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து யாரை கலீஃபாவாக நியமிப்பது என்று ஒரு கட்டம் வந்து தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. கேட்கும் போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, நிறைய சஹாபிகள் இருக்கிறீர்கள், என்னுடைய மனசு என்ன ஆசைப்படுது தெரியுமா, சாலிம் உயிரோடு இருந்திருந்தால் அவரைத்தான் எனக்கு பின்னால் ஹலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று என் மனசு ஆசைப்படுது, என் மனசு அதுதான் ஆசைப்படுது. ஆனால் அவர் ஹயாத்தாக இல்லை, எனவே அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். ஒரு அடிமையாக தன் வாழ்வை துவங்கிய சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டிய அளவிற்கு தன் தகுதியை உயர்த்தி கொண்டார் என்றால், அந்த உயர்வு எதனால் கிடைத்தது என்றால் இந்த குர்ஆனால் கிடைத்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குர்ஆனை 4 நபர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார். அன்பிற்குரிய இந்த குழந்தைகளுக்கு பார்க்கும்போது அபாரமான சக்தி உடையவர்கள். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் சாதாரணமான ஆட்கள் இல்லை, நாம இருக்கிறத விடவும் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, எல்லாவற்றையும் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய, கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி மிக்கவர்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் பார்க்கிறோம். குர்ஆன் இறங்கிச்சு, சூரத்துல் அன்ஆம் ஒரு சூரா இருக்கு இல்லையா, அந்த சூரா முழுமையாக இருந்துச்சு. குர்ஆன் 2 வசனம் இறங்கி இருக்கு, 5 வசனம் இறங்கி இருக்குது, 60 வசனங்கள் இறங்கி இருக்கு, ஏன் ஒரு சொல் கூட இறங்கி இருக்கு. சூரத்துல் அன்ஆம் என்கிற ஒரு சூரா இருக்கிறது, முழு சூரா அப்படி இறங்கிச்சு. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதி காட்டுகிறார். சபை கூடி இருக்கிறது, அந்த சபையில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். இந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆம் கிட்டத்தட்ட 1 ஜுஸ் இருக்கும் இல்லையா, 1 ஜுஸ் இருக்கும். இந்த 1 ஜுஸ் ஒரே முறையில் அது இறங்கியதனாலே ஒரே முறையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், நீங்க ஓதி காட்டிட்டீங்க, திருப்பி நான் உங்களுக்கு ஓதி காட்ட மாட்டேன். திருப்பி ஒரு முறை கேட்டதை மறுமுறை அப்படியே உங்களுக்கு நான் ஓதி காட்டவா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்ல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படியே ஓதி காட்டினார். ஒரு முறை கேட்டதும் அப்படியே மனதில் அப்படி மெமரி வச்சு அப்படியே திருப்பி ஓதி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அபாரமானது. என்ன குர்ஆன் என்பது இன்னா சலூக்கி அலைக்க கௌலன் ஸகீலா என்ற கனமிக்க ஒரு வார்த்தை. அது இல்கா செய்யப்படுது. இல்கான்னு சொன்ன என்ன தெரியுமா, இங்க இருந்து அப்படி கட் பேஸ்ட் மாதிரிதான். சில மனிதர்கள் அப்படி இருப்பார்கள், ஒன்னே ஜூஸ் இங்க இருந்து அப்படி தூக்கி போடுறாங்க, இங்க இருந்து அப்படியே ஒரு கட்டத்துல அப்படியே தூக்கி போடுறாங்க. அல்லாஹ்வுடைய அபாரமான ஆற்றலையும் அவருடைய அருளையும் பெற்றவர்களாக இந்த குர்ஆனை சார்ந்த குழந்தைகள் பெறுகிறார்கள். இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி குர்ஆனை ஓதுவதற்கு வடிவமைத்து கொடுப்பது, அவர்கள் குர்ஆனை ஓதுகிற பொழுது தாகம் எடுக்கிறது என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பது, அவர்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாகனத்தில் ஏற்றி மனசால கொண்டு வந்து சேர்க்கிறது, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளை அன்போடு பார்ப்பது, அரவணைப்போடு பார்ப்பது எல்லாமே இபாதத்தை சார்ந்தவைகள், வணக்கம் சார்ந்த செயல்கள் என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இதை உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற நிர்வாக பெருமக்கள், இமாம்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருளுக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சஹாபிகள் எப்படிப்பட்ட உணர்வோடு இந்த குர்ஆனை அணுகினார்களோ அத்தகைய ஒரு வாழ்வை, சிறந்த ஒரு வாழ்வை அவர்களுக்கு தந்து நாளை வறுமையில் அவர்களை அப்படி கண்ணியப்படுத்துவதனாலே, குர்ஆனை கண்ணியப்படுத்துவதனாலே நாளை அல்லாஹ் அவர்களின் பெற்றோர்களின் தலைகளில் கிரீடம் சூட்டப்படும், ஆவரணங்கள் அணிவிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நசீபை நாமும் நம்முடைய சந்ததிகளும் பெற்றுத்திட வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சஹாபா காலத்து குழந்தைகளாக இருந்த சஹாபாக்களோடு அவருடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி, அதே போன்று நம்முடைய குழந்தைகளும் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் மிக அழகான முறையில் பேசி சென்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த குழந்தைகளை எல்லாம் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் மௌலா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உயர்ந்த சஹாபாக்களை போன்று குர்ஆனுடைய கேள்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக குழந்தைகளை ஆக்கிரமிப்பு புரிவானாக. நமக்கு முன்னால் உரையாற்றி சென்ற அன்பர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக